உன் நீர்க்கால்களில் ஓரமாய் நனப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையில் நிலைநிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். பூமியின் குடியில எல்லாரும் கத்தரை இம்மன்மாய் பாருங்கள். மயில் சொடுக்கு கத்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சந்தோஷத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவர் நமக்கு நன்மை செய்கிறவராகவும் இருக்கிறார். அதனால தான் இந்த நவம்பர் மாதம் வரைக்கும் தேவன் நம்மளை எல்லாம் என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? நடத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லாமல் அற்புதமாய் நடத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அந்த வார்த்தை சரியாக இருக்கும். ஏன்னா நிறைய காரியங்கள் நம்மளை நெருக்கி கொண்டே இருக்கிறது. அந்த நெருக்கத்தின் மத்தியில் தான் நம்ம ஓடிட்டே இருக்கிறோம். பர்ஸில் பணம் இருக்காது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், அதே மாதிரி நிறையா பேர் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்பாங்க, நிறையா தேவைகள் இருக்கும். இதுக்கு நடுவை தான் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. அதனால ஆண்டவர் நம்மளை ஒரு விசாலமான இடத்துக்கு நடத்துகிறாரு அப்படின்னு நீங்கள் விசுவாசிக்கணும். ஆண்டவர் உங்களை எங்கே கொண்டு போகிறாரு? விசுவாசிக்கிறீங்களா? இந்த உலகத்திலேயே இருக்கோ இல்லையோ, நிச்சயமாக அழுகை இல்லாத, புலம்பல் இல்லாத, கண்ணீர் இல்லாத ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டுட்டு போகிறாரு. அது மட்டும் 100க்கு 100 உண்மை. அதனால தான் ஆண்டவரை நம்ம உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நல்ல சாட்சிகளை கேட்டோம். இன்னும் சில நாட்களிலே புதிய வருஷத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். அதனால் இன்னும் உற்சாகமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இனி வருகிற நாட்கள் மனமகிழ்ச்சியின் நாட்கள். அல்லேலூயா. எல்லாரும் உங்கள் வீட்டை ரொம்ப அலங்கரிங்க. ஏன்னா கிறிஸ்மஸ் வருதில்ல, நல்ல ஒரு குடில் வாங்கி வைங்க, ஸ்டார் தொங்க விடுங்க. அப்படியே உங்கள் வீடு அப்படியே ஒரு கிறிஸ்மஸ் அந்த மகிழ்ச்சிக்குள்ளே போயிடணும். கிறிஸ்மஸ் பாடல்கள்லாம் யூடியூப்லேருந்து டவுன்லோட் பண்ணி வீட்டில் டெய்லி காலையில் போட்டு ஒரு சந்தோஷமாக அந்த மாதத்தை முழுவதும் நம்ம கடந்து செல்வோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறது மட்டும்தான் நம்முடைய பலன். நம்முடைய ஆலய காரியங்களை கர்த்தர் அருமையாக நடத்திட்டு இருக்கிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வார திங்கக்கிழமை வேலையை ஸ்டார்ட் பண்ணி ஒரேடியாக நம்ம முடிச்சிடணும். அதுக்காக நீங்கள் எல்லோரும் ஜெபிங்க, கொஞ்சம் பிரயாசப்படுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அறிந்த யாருக்கிட்டையாவது டொனேஷன் புக் இருக்குது, வாங்கிட்டு போய் வாங்கி கொடுங்க, முயற்சி பண்ணுங்கள். ஆலய பணிகளை நம்ம சீக்கிரமாக என்ன செய்யணும்? முடிக்கணும். லோன் ஒன்று நம்ம அப்ளை பண்ணியிருக்கிறோம். அது வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களால் முடிந்ததை, ஒரு ரொம்ப கஷ்டப்படுகிற குடும்பம்னா 300 ரூபா இல்லை 500 ரூபா, இது மாதம் மாதம் நம்ம என்ன செய்வோம்? வச்சு நம்ம வாங்கினதுக்கு கொடுத்து அந்த ஆலய காரியத்தை நம்ம கட்டி முடிக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்கள்.